ஹாய் ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பல்டி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஷானி நிகம், அப்புறமா நம்ம சாந்தனு, அப்புறமா நம்ம இயக்குனர் செல்வராகவன் அண்டு அல்ஃபோன்ஸ் புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் இசையமைச்சிருக்கிறாரு. அதாவது அஃபிஷியலாக அவர் இசையமைச்சு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் வந்து இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். அப்புறமா இந்த படத்தை வந்து உன்னி சிவலிங்கம் அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்கிறாரு. பல்டி யார் பல்டி அடித்தா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஆக்சுவலாக பல்ட்டின்னு வச்சதுக்கு பதிலாக வட்டி கடன் வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக நீங்களாம் சொல்ல நம்ப மாட்டியே, நீ சொல்கிறதுலாம் எங்கன்னா நம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. சரி, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். பட் மார்னிங் இன்றைக்கி வந்து எர்லி மார்னிங் அந்த தூக்கத்தில் வந்து நம்ம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்போ இன்றைக்கி என்ன படம் ரிலீஸ் ஆகுது? பல்ட்டி ரிலீஸ் ஆகுது. சரி, ஓகே, படம் நல்லா இல்லைனா என்னென்னு வைக்கலாம், பல்ட்டி வட்டின்னு வச்சா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். படத்தில் பார்த்தா வட்டி கடை தான் மெயின் கான்செப்டாக இருக்குது. ஓ மை காட், எனக்கு அப்படியே படம் பார்க்குறப்ப ஆஹா, நம்மளும் ஒரு மாதிரி தீர்க்கதரிசி ஐட்டமாடா, பின் வருவதை முன் சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அதெல்லாம் விடுங்க, படம் எப்படி இருக்குது அதை சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே, வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ். ஆக்சுவலாக ரியாலிட்டிக்கு பேர் போன ஒரு சினிமா வந்து மலையாளம் சினிமா. ஆனால் இந்த படத்தில் வந்து ரியாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப சொற்பமாக. இப்போது நார்மலாக நம்ம யாரையாவது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோடை போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறு நிமிஷமே அல்லது அடுத்து ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துலேயே அந்த வெட்டு வாங்கின போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா நம்மளை வந்து தூக்கிட்டு உள்ள வச்சு குமுறுன்னு கும்பிடுவாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் சரி ஓகேப்பா, நீங்கள் வந்து நம்ம செல்வராகவனையும் அல்ஃபோன்ஸ் புத்திரனையும் அந்த பொம்பளை தாதா இவங்க 3 பேரையும் விட்றீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆட்கள், அரசியல் பலம் உள்ளவங்க. இவங்க 4 பேர் எதுக்கு நீங்கள் விட்டு வைக்கீங்க? அந்த ஒரு கேள்வி வருமா இல்லையா? லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா பேருக்கு கூட போலீஸ் உள்ள வர மாட்டேங்கப்பா. ஆமாம், இதில் என்ன காமெடி அப்படின்னா, செல்வராகவனுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஆப்ரேஷனே நடத்துவாங்க. அதில் செல்வராகவனை வந்து விட்டுருவாங்க, செல்வராகவன் சார் வந்து விட்டுருவாங்க. அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவருக்கு இருக்கக்கூடிய பலம். ஒரு போலீஸ்காரர் வந்து அவர் எப்போ சொல்லுவார்னு ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்கன்ற ரேஞ்சுக்கே ஒருத்தர் கூட நிற்பார். எவ்வளோ சிம்பிளாக அந்த 4 பேரையும் வந்து இந்த போலீஸை வச்சே சோழியை முடிக்கலாம். ஐடியா இல்லாத பசங்களாக இருக்கீங்க, கேட்கலாம்ல. இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க நிறைய பேர். இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் வரும். அவ்வளவு ஓட்டைகள் படம் முழுக்கவே இருக்குது அப்படின்றது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதில் வந்து பாசிட்டிவாக நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். எஸ், கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோரியோ நல்லாயிருக்கு, சூப்பராகவும் இருந்தது. ஆனால் என்னென்னா வெட்டிக்கிட்டே இருக்காங்க மக்களே. ஏதோ வாழைத்தோப்பில் வாழை மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டுதானுவா, வெட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா சல்லப்புள்ளன்னு ரத்தமாக தான் கிடக்கு படம் முழுக்க. இதில் வந்து நம்ம அல்ஃபோன்ஸ் புத்திரனும் செல்வராகவனையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு வில்லன் அப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க. எனக்கெல்லாம் அது பார்க்குறப்ப வந்து யாரா நீங்கள், எப்பேற்பட்ட ஆட்கள் தெரியுமா 2 பேரும்? சரி, அல்ஃபோன்ஸ் புத்திரனை விட்டுருங்களேன், செல்வராகவன் எப்பேற்பட்ட ஆள், அந்த ஆளை வச்சு என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. வட்டி கடைகள் அது சார்ந்து இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தான் பேச ட்ரை பண்ணியிருக்காப்புல. அப்புறமா டைரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தமிழ் படமாக எடுக்கிறதா அல்லது மலையாள படமாக எடுக்கிறதா அப்படின்றதுல வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியுது. அதேமாதிரி கபடிலாம் வந்து பயங்கரமாக அந்த இதெல்லாம் பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே சில சீக்வன்ஸ்லாம் சூப்பராக அதை எடுத்திருந்தாங்க. ஆனால் அது எதுக்கு, அது அந்த ஒரு பேக்ட்ராப்பு ஒரு பேஸ் லைட்டாக அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறதை தாண்டி மற்றபடி அதை வச்சு பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு கொஞ்சம் அதை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. வேறு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி சாந்தனு கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தேன், அது மாதிரி பயங்கரமான கேரக்டர் ஸ்கெட்சு ஆர்க்கு சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் போட்டிருந்தாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக தெரியல. யாருமே இல்லாத ஒரு பையன், கையில் பணம் இல்லாமல் சுற்றிட்டுருக்கிற ஒரு பையன், அவன் கையில் வந்து பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக அவன் நண்பர்களையே வந்து காட்டி கொடுத்துருவானா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயுமே காட்சி அமைப்புகள் வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா முழு துரோகியாகவும் காட்டாமல் அவரை முழு அனுதாபமும் காட்டாமல் அது ஒரு மாதிரி ஒரு ரோலாக, அந்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே விட்டுருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு.
அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு அதுக்கு மேலே வேறு லெவலு பயங்கரமாக பங்கமாக ஒன்று பண்ணியிருக்காப்புல. அப்புறமா ஹீரோஸை பற்றிலாம் பேசி ஆகணும். அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை சிறப்பாகவே ஸ்க்ரீனில் பண்ணியிருக்காங்க மக்களே. அதில் யாருமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. எப்பா நீ இப்படி வா, இப்படி அடி, இப்படி போய் உழு அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து கதைக்கான அந்த ஒரு எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் முழுக்க முழுக்க வயலன்ஸாக காட்டினா கூட அந்த பேஸ் ஸ்டோரியில் ஒரு எமோஷன், ஒரு கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வயலன்ஸோட மக்கள் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த கனெக்ஷன் தான் இங்கே கிடைக்காம இருக்குது. எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு வருது. எதுக்கு இப்படி வந்து சம்மந்தம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதாவது நம்மள மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்னா, ஹீரோவோ அல்லது அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து அந்த வில்லன் ரோல் அடிக்கிறப்ப நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா அடி அப்படின்னு தோணும். அதுக்கு முந்தின சீன் வரைக்கும் அண்ணன் 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 அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அடுத்த சீனே வந்து எதிர்க்கிறப்ப அந்த சீன் எப்படி ஒரு பஞ்சிங்காக இருக்கணும், அந்த மாதிரி பஞ்சிங்கெல்லாம் இதில் வந்து பஞ்சாக தான் இருக்குது மக்களே. உண்மையிலே பல்ட்டி இது வந்து அந்த பல்ட்டி, அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அப்புறமா ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, அதாவது அயோத்தி பட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான். இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் தான் போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள். அது ஆக்சுவலாக என்னென்னா அயோத்தி பட ஹிட்டுக்கு அப்புறமா ஏகப்பட்ட சான்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வர்றது எல்லாத்தையுமே கமான் கிவ் மீ த அட்வான்ஸ், கமான் கிவ் மீ த அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏத்தா பார்த்து படத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்கள் கேரக்டர் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா அவ்வளோதான், பாபா மர்கையா அப்படின்னு சொல்லி இங்கே மறந்து போயிடுவாங்க நம்ம மக்கள். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு 2 படம் 3 படம் நடிக்கிறீங்கன்னா ஒரு படத்தில் ஸ்ட்ராங்காக உங்களுடைய கேரக்டர் பஞ்சிங்காக இருக்கணும், உங்களை சுற்றி தான் கதை இருக்கணும். அப்போ தான் இங்கே ஆடியன்ஸ் வந்து ஏன் அந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு படம் வந்தாலே நல்லாயிருக்கும், நல்லா நடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்திக்குவாங்க. இல்லைன்னா அவ்வளோதான் மறந்துடுவாங்க, பார்த்துக்குங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப வந்து கதையெல்லாம் வேணாம், கல்லாவை நிரப்போம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து படம் நடிச்சிட்ருக்கீங்களோ அப்படின்றது மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது மக்களே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பல்ட்டி ரொம்ப ஓவரான வயலன்ஸு, வித்தவுட் கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே, வித்தவுட் எ ப்ராப்பர் பேஸ் ஸ்டோரி, அவ்வளோதான். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா சாய் அபியங்காரா அந்த ஜாலக்காரி பாட்டு நல்லா இருந்தது, அதை தாண்டி வேறு எதுவுமே செட் ஆகலை. எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க அந்த கேரளா தமிழ்நாடு பேஸ்க்கு மேற்ற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபியூஷன்லாம் பண்ணியிருந்தாப்புல. சத்தியமாக தியேட்டரில் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இம்பேக்டே ஆகலை, படமே இம்பேக்ட் ஆகலை. அப்புறம் மியூசிக் மட்டும் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கய்யா, சத்திய சோதனை.